ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேலியோ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு காலிஃப்ளவரில் செஞ்ச இந்த பொங்கல் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி துருவியது. இந்த காலிஃப்ளவர் ரைஸை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 இன்ச் இஞ்சி தட்டியது, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நெய்யை ஊற்றி நெய் காஞ்சதும் முந்திரியை போட்டு நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடணும். இது அப்புறமேல பொங்கல் செய்கிறப்ப நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே பேன்லேயே கொஞ்சம் இஞ்சியை போட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த வதக்கினதுக்கு அப்புறம் தான் காலிஃப்ளவரை இது கூட சேர்க்க போகிறோம். துருவின காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறி விடுறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்போ தண்ணி ஊற்றினோன்னா இன்னும் குழஞ்சிரும். அதனால் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி வைங்க. கம்மியாக இருந்தாலும் ஓகே. இப்போ மூடியை திறந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும். இப்போ அந்த கரண்டியாலேயே லேசாக அதை அமுத்தி விட்டால் கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குலைவாக இருந்தால் சாப்பிட நல்லாவே இருக்காது. இதே பதத்துலேயே நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதை சட்னி இல்லாட்டி பேலியோ சாம்பார் அதை வச்சு நம்ம சாப்பிடலாம். பேலியோ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரம் பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.